பேசலாம். ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ ஒரு அதிசயம், ஆனால் உண்மை. என்ன அதிசயம்னா, சினிமாவில் டைரக்டர் ஆஃபீஸர்ஸ் வந்து மொத்தம் தமிழில் சராசரி எவ்வரி 3 months ஆஃபீஸர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 3-4 மாதத்துக்குள்ளே அவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் 1 yearக்குள்ளே முடிச்சிடுவாங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கும்பாங்க. கதையை திரைக்கதையாக மாற்றணும். ஒரு கதை வாயில் சொல்லிட்டு போயிடுவோம், அதை திரைக்கதையாக மாற்றுறதுக்கு அதுக்கான டீம் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், இது மாதிரி ஒரு 4-5 பிரிவு இருக்குது. அதில் இந்த 7-8 பேர் இருப்பாங்க ஒரு டைரக்டர் டீமில். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் டிஸ்கஷன் போவாங்க. ஊட்டி, கொடைக்கானல், பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் போய் அருமையாக உட்காந்து அந்த கதையில் என்னென்ன போடலாம், மக்கள்கிட்ட என்னென்ன ட்ரெண்டு அப்படிங்கிறது வெளியில் போய் சுற்றுவாங்க. சுற்றும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ். ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் என்னுடைய தாரக மந்திரம். அந்த ஒற்றுமை தான் வெற்றியின் காரணம். அதுதான் இன்னைக்கு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நான் வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டேன்னா அடுத்த 50 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்களை பகிர்வேன். ஸோ அப்படி இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குங்கிறது ஒரு டைரக்டருடைய கேட்டகரியை பொறுத்து அதில் 3-4 வகை இருக்குது. முதல் வகை வந்து இதில் வந்து திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சார் தான். எங்கே ஆரம்பிக்கிறார், எங்கே கூறு இருக்கும், எடிட்டிங்கில் பிரச்சனையே இருக்காது அவர் படத்துக்கு. இது முடிஞ்சால் அடுத்து எப்படி சீன்ஸ் எடுத்திருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில்துறை. இப்போ நான் கொடுக்குறது உணவுத்துறை மாதிரி தொழில்துறை. எதிர்கால பல கோடி மக்களுக்கு வாய்ப்பு, பல கோடி இளைஞர்கள், இளைஞிகள், நண்பி விஜய் சார் பாணியில் சொன்னார். இவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. 20-22 வயசில் நீங்கள் வந்து ஒரு படி எடுத்து வைக்கணும். அதுக்கு இந்த 300 ஆஃபீஸஸ் இருக்குது. 300னா தமிழில் 50, தெலுங்கில் 75, ஹிந்தியில் 75, மலையாளத்தில் ஒரு 30, அப்புறம் கன்னடத்தில் ஒரு 20. அப்படியே நேராக போனீங்கன்னா அப்படியே ஹாலிவுட் வரையும் போய்கிட்டே இருக்குது. எல்லாம் இல்லை, இன்னும் போஜ்பூரி, ஊபி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் குறிப்பிட்டு நம்ம சவுத் இந்தியா பேஸ்டு, இந்தியன் பேஸ்டு ஒரு 300 ஆஃபீஸை வச்சு பேசுகிறேன். இந்த 300 ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்தவுடனே இந்தாங்க வாங்கன்னு பிரிண்ட் அவுட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 300 ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழில் ஒருத்தர் இருந்தார், அட்ரஸ் கார்த்தி. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இருப்பார். அவர் அட்ரஸ் எல்லாம் எழுதி கையில் தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி அவர் அட்ரஸ் கார்த்தின்னு அவருக்கு தான் வேலை. பாவம், நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் அட்ரஸ் கொடுப்பாரு. நான் சினிமாவோட என்ட்ரிக்கு முன்னாடி நடந்த கதை அது. அதுக்கப்புறம் என்னோட ட்ராவல் பண்ணவர் இந்த முகிலன்னு ஒருத்தர் கொடுப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள பூரா நிறைய நண்பர்கள் வந்து நானும் வந்து அந்த அட்ரஸ் எடுத்துட்டேன். அட்ரஸ் வாங்கிக்கிறது. இப்போ கடைசியாக ராம்னு ஒருத்தர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னோட. ஸோ இந்த 300 ஆஃபீஸை வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும். நீங்கள் 20 வயசில் வந்துடணும். சினிமாவுக்கு வரணும்னா என்னை கூட லேட்டாக வரக்கூடாது. 50 வயசில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. சினிமாவின் சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா 20 வயசில் வந்துடணும். 20க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன போராட்டங்கள்ங்கிறது அப்புறம் பல்ல பார்ப்போம். 20 வயசில் வந்து நீங்கள் வந்து முதல்ல ஆஃபீஸ் தேடுறப்போ ஒரு இளைஞர்கள் இங்கே ஆல்ரெடி 4000 பேர் 5000 பேர் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. எவ்ரி இயர் வந்து ஒரு 10,000 பேர் சினிமாவை நோக்கி வர்றாங்க. கஷ்டப்படுவாங்க. கெட்டப் சொல்லுவாங்க. சினிமாவில் வந்தவுடனே கிடைக்கிற கெட்டப் வந்து வில்லன் தான். காமெடியனோ ஹீரோவோ கேரக்டரோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா படம் ஃப்ளாப் ஆகிடும்.
எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் எடுத்து போடாமல் சும்மா ஏனோ தானோன்னு ஃபுல் பண்ணாங்கன்னா அது ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். பாவம் அந்த ப்ரொடியூசர் அதோட காணப்படுவார். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போதுமே ஒரு டிமாண்ட் இருக்கும். அவங்களுடைய சர்க்கிள் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் நான் இப்போ ஒரு 10 கோடிக்கு நான் படம் எடுக்கிறேன், நான் ஏதோ நியூ ஃபேஸஸாக வச்சு ஃபில் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு இது பத்தாது, கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்காது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் போட்டாங்கன்னா பிஸ்னஸும் நடக்கும், குவாலிட்டியாக அந்த பிக்சர் மூவி மேக்கிங் வந்து அதுக்கு தான் பிராண்டட் டைரக்டர் பிராண்டட் ஆர்டிஸ்ட் தான் போடுவாங்க. ஏன்னா படம் 5 கோடிக்கு படம் எடுத்தாலும் சரி, 1 கோடிக்கு படம் எடுத்தாலும் சரி, 1000 கோடிக்கு படம் எடுத்தாலும் சரி, ஒரு மக்களுக்கு அறிமுகமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா துறையிலையும் இருக்குது. சினிமாவில் கம்பல்ஷன் இருக்குது. அனுபவம் இல்லாத மனிதர்களை நீங்கள் போட்டிங்கன்னா படம் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். ஏதோ ஒரு சில படங்கள் வந்து புதுமுகங்களாலையும் கதையின் அம்சம் பண்ண ஓடிடும். கதையின் அம்சம் நல்லா இருக்கணும். எதுக்கு சொல்கிறது, 300 ஆஃபீஸு நீங்கள் சென்னை, பாம்பே, ஹைதராபாத், கொச்சின் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு வரும்போது இங்கே தான் சினிமா இருக்குது. இப்போதைக்கு இன்னும் வளர வளர பட்டி தொட்டி எல்லாம் கூட வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 300 ஆஃபீஸுக்கு வந்து முதல்ல இந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயில் நடிக்கிறதுல முதல்ல வில்லன் தான் கிடைக்கும். தாடி விட சொல்லுவாங்க, விட்டுடணும். முடி விட சொல்லுவாங்க, விட்டுடணும். ஏன்னா அப்போ தான் அந்த வில்லன் கெட்டப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கிடைக்கும் இளைஞர்களுக்கு. நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு. இளைஞர்கள் வந்து என்னென்னா வந்தால் தமிழ் இலக்கியங்கள் வந்து தமிழில் பண்ண முடியாது. ஏன்னா பெண்களுக்கு நிறைய ஃபேமிலி பர்டன்ஸ் இருக்கும். என்னென்னா அப்பா ஒரு பெரிய லெவலில் இருப்பார், சினிமாவுக்கு போனால் தப்புன்னு அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். அண்ணன் தம்பிகள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க சொந்த ஊரில். இதே நீங்கள் பாம்பே போயிட்டீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டாங்க. சரி போயிட்டா நடிக்கணும் அப்படின்னு சைலண்ட். பணம் 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி 100 கோடி சம்பாதிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபீல் அடிபட்டு போயிடும். பணம் தான் ஆதாரம். ஸோ ஹிந்தியில் மிகப்பெரிய வாய்ப்பு. ஹிந்தி கற்றுக்கலாம். நல்லா அப்படி தான் போய் கற்றுக்கிட்டேன். தெலுங்கில் போகலாம், மலையாளத்தில் போகலாம், கன்னடத்தில் போகலாம். 5 லாங்குவேஜ். ஏன்னா அந்த லாங்குவேஜ் உள்ளவங்க இன்றைக்கி பார்த்தா ஹிந்திலேருந்து வர்றவங்க, மலையாளத்துலேருந்து வர்றவங்க, கன்னடத்துலேருந்து வர்றவங்க, தெலுங்குலேருந்து வர்றவங்க தமிழில் வளர்ந்துருக்காங்க மிகப்பெரிய லெவலில். அதே மாதிரி நம்மளும் வளரணும்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம திரைக்கடல் ஓட வேண்டாம், திரை இந்தியாவோடு திரவியம் தேடு அப்படின்னு நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நடிக்க போனோம்னா பெண்களுக்கு திரை இந்தியாவோடு திரவியம் தேடு, அதான் புதுமொழி. ஸோ அப்படி பெண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் சீக்கிரம். இப்போ மலையாளம் போனோம்னா நுழையிறது ஈஸி, ரொம்ப என்ட்ரி ஈஸி. லாங்குவேஜும் ஒன்று கற்றுக்கலாம். தமிழில் வந்து ஓரளவுக்கு மலையாளத்தில் ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா தமிழில் கொடுப்பாங்க. கன்னடமும் சின்ன இண்டஸ்ட்ரி தான். இந்த கன்னடம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மலையாளம் ஈஸி. ஹிந்தி தெலுங்கு கொஞ்சம் கஷ்டம். பட் உள்ளே போயிட்டு வந்துட்டிங்கன்னா பிராண்டு. எவ்வளவோ தமிழ் நடிகைகள், ஜீவிதா மேடம்லாம் தமிழ்லேருந்து போடுறவங்க தான். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஹிந்திக்கு ரேகா மேடம், ஜெமினி சார் பொண்ணு, தமிழ்லேருந்து போனோம். ஹேமா மாலினி, அது மாதிரி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ நிறைய இருக்குது. ஸோ பெண்களுக்கு இதான் ரூட்டு. ஆண்களுக்கு என்ன ரூட்டுன்னா, அந்த 300 ஆஃபீஸ் போகும்போது வில்லன் கேரக்டர் கிடைக்கும். சில பேர் சைடு ஹீரோவுக்கு சைடு. விஜய் சேதுபதியெல்லாம் நான் மகாநல்ல படத்தில், நாடோடிகள் படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் வந்தவர் தான். யாரும் வந்தவொடனே பெரிய பிக் ஷாட்லாம் கிடையாது.
சினிமாவில். ஆகவும் முடியாது, படம் பிளாப் ஆகிடும். ஒரு டைரக்டர் தன்னுடைய மகனை பெரிய லெவலில் கொண்டு வரணுன்னாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. எந்த டைரக்டரும் எந்த ப்ரொடியூசரும் நிறைய பேர் ஏஎம் ரத்னம் சார் கொண்டு வரணும்னு நினச்சார். பெரிய ஸ்டார் வேல்யூ தக்க வைக்க முடியாது. சினிமாவில் யாரையும் வற்புறுத்தியோ கம்பல் பண்ணியோ பணத்தை அள்ளி கொட்டியோ கொண்டு வர முடியாது. அந்த முயற்சி படிப்பு அது சின்ன குழந்தையிலேருந்து வரக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் சின்ன குழந்தையிலேருந்து வந்தால் அவங்களுக்கு வந்து பணம் வரும். நிறைய இன்றைக்கி சைல்டு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க டிமாண்டில். அது வந்து பிராப்தம். நீங்கள் படிக்கும்போது நடிச்சிங்கன்னா பிராப்தம். ஸோ 300 ஆஃபீஸர் ரவுண்டு வாங்க, தேடுங்க, யூடியூப் சேனலில் இதை போட்டிருக்க நம்பரை கண்டுபிடிங்க. இந்த நம்பரை கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தரேன். ஃபியூச்சரில் கமெண்ட்ஸ் போடுங்க. அதில் உங்களுடைய கமெண்ட்ஸ் நடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் பேர் ரெடியாக இருக்கீங்க? ஏன்னா 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க சினிமா காத்திருக்குது. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க குளோபலைஸ்டு. நான் சொல்கிறது சினிமாவோட வந்து இனம், மொழி, ஜாதி, லொட்டு லொஸ்கு எதுவுமே கிடையாது. ஒன்லி ஹியூமனிட்டி தான், மனித நேயம் மட்டும்தான் சினிமாவோட. ஸோ அந்த மனித நேயத்துக்காக நீங்கள் உலகமெல்லாம் போனோம். கலை இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பொது சொத்து. மக்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். பணம் வருது இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த மனம் வரணும் இல்லையா? நடிக்க வரும்போது தயக்கம் வரும். இன்றைக்கும் 95% பீப்புள் இதுக்கு வராது. காரணம் நடா இப்படி சொல்கிறாங்களே, சினிமாவில் போனால் எவ்வளோ பெரிய மனுஷன் பேர் துணி இல்லாமல் இருக்கார், சட்டை போடாமல் நடிக்கிறாரு, கோமணத்தோடு நடிக்கிறாரு, பெண்கள் வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க, அந்த மாதிரி நடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு என்ன அவேர்னஸ் இல்லை. நான் சொல்கிறேன், இதெல்லாம் அடிபட்டு போயிடும். நீங்கள் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை போற்றுவாங்க, புகழ்வாங்க. ஸோ அந்த 300 ஆஃபீஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணல. ஒழுங்காக வந்ததுலேருந்து 300 இறங்கி ஓங்கி அடித்து சுற்றி இருந்தேன்னா இந்நேரம் நான் வந்து பேன் இண்டியா ஸ்டாரில் ஹை லெவலில் வந்திருப்பேன். என்னுடைய சோம்பேறித்தனம், அடுத்து என்னுடைய நாலேஜ் இல்லாதது. சினிமா நாலேஜ் வேணும் இல்லையா? 100 படம் நடித்தா தான் நாலேஜ் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 300 ஆஃபீஸஸ் இருக்கு, 300 பேர் போய் பார்த்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். வேலையும் பார்ட் டைமாக செஞ்சுக்கலாம். சினிமாவில் எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சினிமா நம்ம நடிகர் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. 300 டைரக்டர்ஸ், 300 ஆஃபீஸ், 300 பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் நடிகருக்கு. கிரவுண்டு ரெடியாக இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து விளையாடுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. தேங்க்யூ. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த மெசேஜை பாருங்கள், ஏன்னா நல்ல மெசேஜ். இதெல்லாம் நான் அனுபவத்தில் போடுறேன். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. மேக்சிமம் இதனால் பல லட்சம் குடும்பங்கள் சினிமாவில் வந்து ஸ்டார் ஆகி அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும். ஓகே, பாய்.